இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வரப்போகிறேன் என்று. ಈ ದಿವಸ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದಾನೆ, ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ. நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯರಾದಂತ ಮಕ್ಕಳು, கர்த்தருடைய கரங்களினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ಕರ್ತನ ಕರಗಳಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಾಂಗ. ನೀವು பயப்படாதிருங்க, ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ಕರ್ತನು ಈ ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். பிரியமானவர்களே, ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾನೆ. ಪ್ರಿಯರೇ, உங்களை தெரிந்து கொண்டவர் முற்றுமுடிய உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவானவர் உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಹಿಮೆಯ ರೂಪದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதற்காக நாம் சந்தோஷப்படுவோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಸಂತೋಷ ಪಡೋಣ. உங்களுடைய பேர் பரலோகத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ದಾಖಲಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಷಯವನ್ನು ಕುರಿತು ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், ನಾವು ಆತನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, அவருக்குள் அசைகிறோம், ಆತನಲ್ಲಿಯೇ ನಾವು ವಿಶ್ರಮಿಸುತ್ತೇವೆ, அவருக்குள்ளே இருக்கிறோம். ಆತನಲ್ಲಿಯೇ ನಿವಾಸಿಸುತ್ತೇವೆ. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ಎಂತಹ ದೊಡ್ಡ ಸೌಭಾಗ್ಯ! நாம் நம்முடையவர்கள் அல்ல, ನಾವು ನಮ್ಮವರಲ್ಲ, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡಂತವರು ನಾವು. அவரோடே கூட உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. அவர் நம்மை எதற்காக முன் குறித்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ, நீதிமான் ஆக்கினாரோ, நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களே, ಆತ ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡನೋ, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡನೋ ಅದೆಲ್ಲವೂ ಸಹ ಮಹಿಮೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ. மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಆತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. நாம் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ನಾವಾಗಿ ನಾವು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து ಆತನ கொண்டிருக்கிறார். ಭೂಲೋಕಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தாயின் வயிற்றிலே உருவாகிறதற்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸಹ ನಾವು ರೂಪಿತಗೊಳ್ಳುತ್ತಿರುವಾಗಲೇ ಆತ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்படிதான் இன்னொரு தீர்க்க தரிசனி எங்க வீட்டுக்கு வந்தப்போ, ಮತ್ತೊಬ್ಬ ಪ್ರವಾದಿನಿ ಒಂದು ದಿವಸ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಾಗ, ஆண்டவருடைய மகிமைக்காக இது சொல்லுகிறேன், ದೇವರ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಇದನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உன்னுடைய பிறப்பை எனக்கு காண்பித்தார் என்று. ದೇವರು ನಿನ್ನ ಜನನವನ್ನು ಕುರಿತು ನನಗೆ ಹೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன் என்று என்னுடைய குடும்பத்தினர் யாருக்கும் சொல்லவில்லை. ನನ್ನ ಜನನ ಹೇಗಾಯಿತು, ನಾನು ಹೇಗೆ ಬೆಳೆದೆ ಎಂಬುದಾಗಿ ಕುಟುಂಬದವರು ಯಾರಿಗೂ ಹೇಳಲಿಲ್ಲ. என் கணவருக்கு கூட அது தெரியாது. ನನ್ನ ಗಂಡನಿಗೂ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் பட்டு பட்டு வைத்தாங்க. ಆದ್ರೆ ಆಯಮ್ಮ ಬಂದು ಎಲ್ಲ ಬಿಡಿ ಬಿಡಿಯಾಗಿ ವರ್ಣಿಸಿ ಹೇಳಿಬಿಟ್ರು. சொன்னாங்க, நீ ஒரு தென்னை மரத்திற்கு அடியில பிறந்த, ಅಮ್ಮ ನೀನೊಂದು ತೆಂಗಿನ ಮರದ ಕೆಳಗೆ ನೀನು ಹುಟ್ಟಿದೆ. அப்போ தேவதூதர்கள் எல்லாம் உன்னோடு கூட இருப்பதை நான் பார்த்தேன். ಆಗ ದೇವದೂತರೆಲ್ಲ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದದನ್ನು ನಾನು ಕಂಡೆ. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. அப்போ ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ಆಗ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ನಾನು ಕೇಳಿಸಿಕೊಂಡೆ. என் மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், ನನ್ನ ಮಗಳೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. என்னுடைய பெயரையும் சொன்னார்கள். ನನ್ನ ಹೆಸರನ್ನೂ ಅವರು ಹೇಳಿದರು. எங்க அம்மா அப்பா எனக்கு வச்ச பெயரை சொன்னாங்க. ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನನಗಿಟ್ಟಂತ ಹೆಸರನ್ನು ಅವರು ಹೇಳಿದರು. அப்ப நான் நினைத்தேன், இவங்களுக்கு எப்படி அந்த பெயர் தெரியும் என்று. ಆಗ ನಾನು ಅಂದುಕೊಂಡೆ, ಇವರಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು ನನ್ನ ಹೆಸರು? பாருங்க, ஆண்டவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ನೋಡಿರಿ, ನಿಮ್ಮ ದೇವರು ನಾವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಅರಿತಾತನು. அப்போ எங்க அம்மா அப்பா எனக்கு பேர் கூட வச்சிருக்க மாட்டாங்க. ಆಗ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಮಗೆ ಹೆಸರನ್ನೂ ಸಹ ಇಟ್ಟಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அந்த பெயரை இந்த சகோதரிக்கு ஆண்டவர் காட்டினார். ಅದೇ ಹೆಸರನ್ನ ದೇವರು ಈ ಸಹೋದರಿಗೆ ತೋರಿಸಿದ್ದನು. உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನೂ ಸಹ ಅದೇ ರೀತಿ ಕರ್ತನು ಆರಿಸಿಕೊಳ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಅನ್ನುತ್ತಾನೆ. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. அதை வாசிக்க கேட்போமா? யோவான் 15:16. ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. ಆ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಫಲ ಕೊಡುವರಾಗಬೇಕೆಂತಲೂ ನೀವು ಕೊಡುವ ಫಲವು ನಿಲ್ಲುವಂಥದ್ದಾಗಬೇಕೆಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. தெரிந்து கொண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. ಆರಿಸಿಕೊಂಡವರು ಏನು ಮಾಡ್ತಾರ ನೋಡ್ರಿ. தெரிந்து கொண்டு சும்மா விடுறதில்ல, ಆರಿಸಿಕೊಂಡು ಅವರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, நம்மை ஊழியத்திலையும் பயன்படுத்துகிறார். ಸೇವೆಯಲ್ಲಿಯೂ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதை அப்படியே உறுதிப்படுத்துகிறார். ನಾವು ಏನೆಲ್ಲ ಹೇಳುತ್ತೇವೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ಹಾಗೆಯೇ ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. என் நாமத்தினாலே பிதாவை நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் செய்யும்படி நான் செய்வேன் என்று சொல்லு. ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ನೀವು ತಂದೆಯನ್ನ ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳಿರೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ನೆರವೇರಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. அப்போ நீங்க கனி கொடுப்பீங்க, ಆಗ ನೀವು ಫಲ ಕೊಡುವಿರಿ, உங்க கனி நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಫಲವು ಶಾಶ್ವತವಾಗಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವುದು. கனி நிலைத்திருப்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ಫಲವು ನೆಲೆಗೊಳ್ಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. பெரிய ஊழியம் செய்யறது பெருசு இல்ல, ದೊಡ್ಡ ಸೇವೆ ಮಾಡುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ, அது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். ಆದ್ರೆ ಫಲ ಶಾಶ್ವತವಾಗಿ ಕಡೆಯವರೆಗೂ ಇರುವಂತದ್ದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. என்னுடைய கணவருடைய ஜெபம் அதுதான். ನನ್ನ ಗಂಡನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೇ ಆಗಿರುತ್ತದೆ. ஆண்டவரே, நாங்க ஊரா போய் ஊழியம் செய்யறோம், ನಾವು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹೋಗಿ ಊರಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. எங்களோடு கூட இருக்கிறீர், ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀನು ಇದ್ದಿ, ஆனாலும் கடைசி வரைக்கும் நாங்க உமக்கு உண்மையா இருக்கணும் சுவாமி. ಆದರೆ ಕಡೆಯವರೆಗೂ ನಾವು ನಿನಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. ஒரு முறை அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது கேக் எல்லாம் ராத்திரி 12 மணி கரெக்டா கட் பண்ணாங்க. ಒಂದು ದಿವಸ ಅವರ ಜನ್ಮ ದಿವಸವನ್ನು ಆಚರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಕೇಕನ್ನು ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ನಾವು காருண்யாவில் படித்த மாணவிகள்லாம் அப்படி அவங்கள செய்ய வச்சாங்க. ராத்திரி எழுப்பி அவங்கள கேக் கட் பண்ண வச்சாங்க. ಕಾರುಣ್ಯದಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇರುವಂತ ಎಲ್ಲ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಸಮೂಹಗಳೆಲ್ಲವೂ ಸಹ ಒಂದು ರೀತಿ ಇವರನ್ನ ಈ ರೀತಿ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಕೇಕನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ ಸಿಹಿ ಹಂಚುವುದರಲ್ಲಿ ಅವರು ಸಂತೋಷ ಪಟ್ಟರು. அவங்கெல்லாம் என்னுடைய கணவரிடத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ ஆண்டவரிடத்துல கேளுங்க, விஷ் வாட் எவர் யூ வாண்ட் என்று சொன்னாங்க. ನಿಮಗೆ ಏನು ಇಚ್ಛೆ ಇದೆಯೋ ಅದನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಹೇಳಿದರು. அவங்களும் கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு மெழுகுத்திரியை ஊதி கட் பண்ணாங்க. ಅವರು ಸಹ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಆ ಮೇಣದ ಬತ್ತಿಯನ್ನು ಊದಿ ಅದನ್ನು ಕೇಕನ್ನು ಕಟ್ ಮಾಡಿದರು. வீட்டுக்கு வந்த பிறகு நான் கேட்டேன், ಮನೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾನು ಕೇಳಿದೆ, நீங்க என்ன ஆண்டவரிடத்துல கேட்டீங்க? ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನನ್ನ ಬೇಡಿಕೊಂಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நான் நினைச்சேன் ஆவியின் வரங்கள்லாம் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ಆತ್ಮನ ವರಗಳೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂದುಕೊಂಡೆ. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ನನಗೆ ಏನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை தாரும் என்று கேட்டேன். ಕರ್ತನೇ, ನೀನು ನನಗೆ ಏನನ್ನ ಇಟ್ಟಿದ್ಯೋ ಅದನ್ನೇ ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ ಅಂದ್ರು. நாம் ஆண்டவரிடத்திலே அழுது புலம்பி கேட்கும்போது அதை உடனே கொடுக்கிறார். ಕರ್ತನು ನಾವು ಅತ್ತು ಪ್ರಲಾಪಿಸಿ ಬೇಡುವಾಗ ತಕ್ಷಣವೇ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனா அது நிலைத்திருக்குமா என்பதுதான் சந்தேகம். ಆದ್ರೆ ಅದು ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದೇ ಅದೊಂದು ಸಂದೇಹ. துரிதமாக வந்த ஆசீர்வாதம் தங்காது என்று ತ್ವರಿತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ತಂಗುವುದಿಲ್ಲ நாம் பார்க்கிறோம் ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஆனா எனக்கு அருமையானவர்களே, ಆದ್ರೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ஆண்டவரே பிரியப்பட்டு நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த கனி நிலைத்திருக்கிறது. ದೇವರೇ ಬಹಳ ಪ್ರಿಯವಾಗಿ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಫಲಗಳು ಅದು ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாம் பயந்து நடுங்குகிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಭಯದಿಂದ ನಡುಗುತ್ತೇವೆ. கிதியோனை ஆண்டவர் அப்படித்தான் அழைத்தார். ಗಿದ್ಯೋನನ್ನ ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರೆದನು. அவன் பயந்து நடுங்கினான். ಅವನು ಭಯಪಟ್ಟು ನಡುಗಿದ. நான் என்னுடைய ஜனத்திலேயே குறைவானவன் என்று சொன்னான். ನಾನು ನನ್ನ ಜನಾಂಗದಲ್ಲಿ ಅಲ್ಪನು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து எப்படி அழைக்கிறார்? ಆದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ನೋಡಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರೆದನು? பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾನೆ. நியாயாதிபதிகள் 6:12 பாருங்க. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ಯೆಹೋವನ ದೂತನು ಗಿದ್ಯೋನಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಿ ಅವನಿಗೆ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯೇ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಅಂದನು. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்பினவர் நான் தானப்பா. ನಿನ್ನನ್ನು ಕರೆದವನು ನಾನು ತಾನೇಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅನ್ನುತ್ತಾನೆ. 14வது வசனத்துல சொல்லுகிறார். 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்றார். ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ, ಹೋಗು,
ಈ ನಿನ್ನ ಬಲದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಮಿದ್ಯಾನರಿಂದ ಬಿಡಿಸು ಎಂದು ಹೇಳಿದನು. மீதியானியரின் கைக்கு நீதான் அவங்களை ரட்சிப்ப என்று சொல்லுகிறார். ಮಿದ್ಯಾನರ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ನೀನೇ ಒಬ್ಬ ರಕ್ಷಕ ಎಂಬುದಾಗಿ ಅವನನ್ನು ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾನೆ. அப்பொழுது அவன் சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எகிப்திலே நீர் நடப்பித்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று. ಆಗ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇಸ್ರಾಯೇಲರ ಮಧ್ಯೆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯೆ ಮಾಡಿದಂತೆ ಎಲ್ಲ ಮಹತ್ತರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾನೆ. அப்படிதான் இன்றைக்கு நீங்க ஒவ்வொருவரும் கேட்க போறீங்க. ಅದೇ ರೀತಿ ಈ ದಿವಸ ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹ ದೇವರಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ, ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்திலே நீர் நடப்பித்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ದೇವರೇ, ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಡೆಸಿದಂತ ಮಹತ್ತರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲಿ? பேதுருனுடைய கைக்குட்டைகளை போட்ட பொழுது அவர்கள் சுகமானார்களே. ಪೇತ್ರನ ಕರವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿದಾಕ್ಷಣ ಅವರು ಸ್ವಸ್ಥವನ್ನ ಕಂಡರಲ್ಲ. பேதுருனுடைய நிழல் பட்ட பொழுது ஜனங்கள் சொஸ்தமானார்களே. ಪೇತ್ರನ ನೆರಳನ್ನ ಕಂಡಂತ ಜನರು ಆ ದೇಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಕಂಡರಲ್ಲ. அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ಆ ಅದ್ಭುತಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲಿ? இன்றைக்கு நாம் கேட்போம் ಈ பிரியமானவர்களே. ದಿವಸ ನಾವು ಅದನ್ನು ಕೇಳೋಣ ಪ್ರಿಯರೇ. பராக்கிரமசாலி என்று நீர் அழைக்கிறீரே. ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಕರೆಯುತ್ತೆಯಲ್ಲಪ್ಪ. ஆனா அந்த அற்புதங்கள் எல்லாம் நான் நடப்பிக்கணுமே சுவாமி. ಆ ಅದ್ಭುತಗಳೆಲ್ಲ ನಾನು ನಡೆಸಬೇಕಲ್ಲ. எனக்கு அந்த வல்லமையை தாரும் ನನಗೆ ಆ ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ಎಂಬ ಕೇಳೋಣ. கர்த்தர் என்னோட கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಅದ್ಭುತವಾದ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗೆ ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಮಹಾಪ್ರವಾದಿಯಾದಂತ ಯೆರೆಮೀಯನು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವವನಿಗಿಂತಲೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವನು ದೊಡ್ಡವನು. இன்றைக்கு அதை சொல்லுவோம் பிரியமானவர்களே. ಈ ದಿವಸ ಅದನ್ನು ಹೇಳೋಣ ಪ್ರಿಯರೇ. நானும் அற்புதங்களை செய்கிற அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾನು ಸಹ ಅಂತ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. சுகமாக்கும் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಸೌಖ್ಯಗೊಳಿಸುವಂತ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. என்னையும் பயன்படுத்தும். ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು. இந்த ஊழியத்தில் இருக்கிற கிருபை எனக்கும் தாரும் என்று கேட்போம். ಈ ಸೇವೆಯಲ್ಲಿರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ನನಗೂ ಅನುಗ್ರಹಿಸುವಂತ ಕೇಳೋಣ. எங்களுடைய தாப்பனார் தினகரன் அவர்கள் மீது இருந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ಶ್ರೀಯುತ ಡಿ.ಎಸ್. ದಿನಕರ್ ಅವರು ಇದ್ದಂತ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಕರ್ತನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಕೃಪೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. என்னுடைய கணவருக்கு அதே கிருபை இரட்டிப்பு மடங்காக கொடுத்திருக்கிறார். ನನ್ನ ಗಂಡನವರಿಗೆ ಅವರು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು 2 ಪಟ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தர் கிருபையாக அதை செய்திருக்கிறார். ಕರ್ತನು ಕೃಪಾ ಸಂಪೂರ್ಣನಾಗಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த கிருபை வரங்களை உங்களுக்கும் தர ಆ மாட்டார். ಕೃಪೆ ವರಗಳನ್ನು ನಿಮಗೂ ಸಹ ಕೊಡುವುದಿಲ್ಲವೇ? ஜெபம் பண்ண பண்ண அந்த கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಕೃಪೆ ಅದೇ ರೀತಿ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. அதை நான் உண்மையாக சொல்லுகிறேன். ನಾನು ಅದನ್ನು ಬಹಳ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஜெப கோபுரங்களிலே ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். ಪ್ರಾರ್ಥನಾ ಗೋಪುರದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಪ್ರಾರ್ಥನಾ ವೀರರಿಗೂ ದೇವರು ಆ ಕೃಪೆಯನ್ನು ಅಪರಿಮಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கே பாடுகள் கஷ்டம் உண்டு. ಅವರನ್ನ ಕೇಳಿ ನೋಡ್ರಿ, ಅವರಿಗೇ ಹೋರಾಟಗಳು, ಅವರಿಗೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟು. அவங்களே வியாதியோட வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ಅವರೇ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஆனா அவங்க ஜெபிக்கும் போது பாருங்க, ಆದ್ರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನೋಡ್ರಿ, கர்த்தர் ஜனங்களை உயிரோடு எழுப்புகிறார். ಕರ್ತನು ಜನರನ್ನ ಜೀವ ಸಹಿತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார். ಮರಣ ಹೊಂದಿದವರನ್ನು ಸಹ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். ಅದೇ ಬಲವನ್ನು ಕರ್ತ ನಿಮಗೂ ಸಹ ಅನುಗ್ರಹಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. பவுல் சொல்லுகிறான், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, make the most of every opportunity that will be given to you. ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಅವಕಾಶವನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸದುಪಯೋಗ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எபேசியர் 6:18 சொல்லுகிறான், ಎಫೆಸ 6:18 ಆತನು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ உங்களுக்கு ಹೇಳ್ತಾನೆ, கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் விட்டு விடாதிருங்க. ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದೊಂದು ಸಂದರ್ಭವನ್ನ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. ஜெப கோபுரத்திற்கு ஜெபிக்க வாருங்கள் என்ற அழைப்பு வரும் பொழுது உடனே ஓடி வாருங்கள். ಪ್ರಾರ್ಥನಾ ಗೋಪುರದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಂದು ವೇಳೆ ಕರೆ ಬರುವುದಾದ್ರೆ ತಕ್ಷಣ ಓಡಿ ಬನ್ರಿ. பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைப்பு வரும் பொழுது உடனே வாருங்கள். ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಂದು ವೇಳೆ ಕರೆ ಬರುವುದಾದ್ರೆ ತಕ್ಷಣ ಓಡಿ ಬನ್ರಿ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ಸಮಯ ಇರಲಿ ಇಲ್ಲದೇ ಇರಲಿ ಸದ್ವೇದವನ್ನ ನೀವು ಉಪದೇಶಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವಾಗಲೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எப்போ நம்ம ரெடியா இருக்கணும்? ಯಾವಾಗಲೂ ಸಹ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. நீங்க சொல்லலாம், நான் உடைந்த பாத்திரம் என்று. ಈ ದಿವಸ ನೀವು ಹೇಳ್ಬಹುದು, ನಾನು ಒಡೆದು ಹೋದಂತ ಒಂದು ಪಾತ್ರೆ, பிரயோஜனமற்ற பாத்திரம் என்று சொல்லலாம். ಅಪ್ರಯೋಜಕವಾದಂತ ಒಂದು ಪಾತ್ರೆ, எல்லாராலும் மறக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லலாம். ಎಲ್ಲರಿಂದಲೂ ಸಹ ಮರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಪಾತ್ರೆ.
ದೇವರೇ. ஆனால் இந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ಆದರೆ ಇದೇ ಪಾತ್ರನ ಕರ್ತನು ಈ ದಿವಸ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உடைந்த இந்த பாத்திரத்தை ஒட்ட வைத்து சுத்தப்படுத்தி அவருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துகிறார். ಒಡೆದು ಹೋದ ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ಆತನು ಸಿದ್ಧಗೊಳಿಸಿ ಅದನ್ನು ತುಂಬಿಸಿ ಪ್ರಯೋಜನಕರವಾದ ಪಾತ್ರೆಯನ್ನಾಗಿ ಆತನ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡುತ್ತಾನೆ. எந்த நற்கிரியும் செய்யக்கூடிய பாத்திரமாக மாற்றுகிறார். ಯಾವುದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸಹ ಎಲ್ಲಾ ಬಳಕೆಗೆ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಾಡು ಮಾಡುತ್ತಾನೆ. பால் மட்டும் காய்க்கிற பாத்திரம் இல்ல, ಹಾಲು ಕಾಯಿಸುವಂತ ಪಾತ್ರೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பிரியாணி செய்யற பாத்திரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ಬಿರಿಯಾನಿ ಮಾಡುವಂತ ಪಾತ್ರೆಯನ್ನಾಗಿಯೂ ಸಹ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இப்போ சந்தோஷம் தானே? ಈಗ ಸಂತೋಷ ತಾನೆ? இப்போ நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம். ಈಗ ದೇವರ ಬಳಿ ನಾವು ಮೊರೆ ಇಡೋಣ. ஆண்டவரே, என்னை நீ தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. ಅಪ್ಪ, ನೀನು ನನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನಗೆ ವಂದನೆ. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣವೇ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு உம்முடைய வரத்தை தாரும் அப்பா. ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನಿನ್ನ ವರವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು ಎಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳೋಣ. உம்முடைய சித்தமாக கடவது, ನಿನ್ನ ಚಿತ್ತ ಮಾತ್ರ ನೆರವೇರಲಿ, என்னுடைய சித்தம் அல்ல. ನನ್ನ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. நீர் என்னை எப்படி பயன்படுத்த பிடித்தீரோ அப்படியே பயன்படுத்தும் சுவாமி. ನೀನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ಯೋ ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಉಪಯೋಗಿಸು. நான் ஆசையா இருக்கிறேன், ನಾನು ಬಹಳ ಆಶೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ. ஆசையா இருக்கிறேன் ನಾನು சுவாமி. ಬಹಳ ಆಶೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ என்னை ಸ್ವಾಮಿ. நிரப்பும். ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. தாகம் உள்ளவர் மீது தண்ணீரை ஊற்றுவார். ದಾಹ ಉಳ್ಳವನ ಮೇಲೆ ಆತನು ನೀರನ್ನು ಸುರಿಸುವನು. ஆண்டவர் நிரப்புகிறார், ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, நிரப்புகிறார். ತುಂಬಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது. ಆತನ ಪ್ರೀತಿ ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ, நிரம்புங்கள். ತುಂಬಿಸುತ್ತಿದೆ. இயேசுவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ பெற்றுக்கொள்ளுங்கள், ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ, பெற்றுக்கொள்ளுங்கள். ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஞான வரம், ಜ್ಞಾನ ವಾಕ್ಯ, ஞானத்தை உணர்த்தும் வசனம், ಜ್ಞಾನವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವಂತ ವಾಕ್ಯಗಳು, அறிவை உணர்த்தும் வசனம், ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ವರ, விசுவாச வரம் ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ವರ இறங்கிக் கொண்டிருக்கிறது, ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ, இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. குணமாக்கும் வரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡುವಂತ ವರ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. அற்புதங்களை செய்கிற வரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ವರ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. தீர்க்க தரிசன வரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ದರ್ಶನಗಳ ವರಗಳು ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. வியாக்கியானம் செய்யும் வரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತ ವರ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. அசுத்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳನ್ನು ಹೊರದೋಡಿಸುವಂತ ವರ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. ஒவ்வொருவரையும், ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು, ஒவ்வொருவரையும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒவ்வொருவரையும், ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ, ஒவ்வொருவரையும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ நிரப்புவீராக, ತುಂಬಿಸು, நிரப்புவீராக, ತುಂಬಿಸು ಸ್ವಾಮಿ, நிரப்புவீராக. ತುಂಬಿಸು ಕರ್ತನೆ. Thank you, Lord. ವಂದನೆ ಕರ್ತನೆ, Thank you, Lord. ವಂದನೆ ಕರ್ತನೆ. பெரியவர்களை நினைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನೆ ಮಹತ್ತರವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. பெரியவர்களாக நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಅವರ ದೊಡ್ಡವನಾಗಿ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. Thank you, Lord. ವಂದನೆ ಕರ್ತನೆ, Thank you, Lord. ವಂದನೆ ಕರ್ತನೆ. இனிமேல் தோல்வி இல்லை, ಇನ್ನು ಮೇಲೆ ಸೋಲಿಲ್ಲ, பயம் இல்லை, ಭಯವಿಲ್ಲ, திகில் இல்லை, ಹಿಗಿಲಿಲ್ಲ, கலக்கம் இல்லை. ಹಳವಳ ಇಲ್ಲ. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ಕರ್ತನ ಸಂತೋಷ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದೆ. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ಮಹಿಮೆಯ ಸಂತೋಷ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದೆ. அப்பா, எல்லா பிரிவினைகளையும் எடுத்து போடுவீரா. ಎಲ್ಲ ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು, குணமாக்கும் சுவாமி. ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸು. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸು. சுகம் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்திற்குள் சுகம் உண்டு, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸೌಖ್ಯ ಉಂಟು, பலன் உண்டு. ಫಲ ಉಂಟು. ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸ್ವಸ್ಥತೆ ಅನುಗ್ರಹಿಸಲ್ಪಡಲಿ. ஆரோக்கியம் வரட்டும், ಆರೋಗ್ಯ ಬರಲಿ, சௌக்கியம் வரட்டும். ಸೌಖ್ಯ ಬರಲಿ. சுகமா இருக்கட்டும் சுவாமி. ಸುಕುಮಾರರಾಗಿರುವಂತೆ ಮಾಡು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೇನ್.